போன தேர்தலுக்கு முன்பெல்லாம் அவர் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார் வாஜ்பாய் இருந்த காலத்திலே. ஆனால் இப்பொழுது ஆணவம் தலைக்கேறி அகம்பாவம் அவருடைய உச்சத்திலே ஏறி நான் திராவிட இயக்கத்தை அழிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்கிறார். நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவீர்கள். பாரதிய ஜனதா கூட்டம் ஊமைத்துறை பூமியை இப்படி உள்ளங்கையிலே போட்டு ஊதி காட்டுவானாம், வெள்ளையர்களை இப்படித்தான் நான் ஆக்குவேன் என்று. அதுபோல நீங்கள் ஆக்கப்பட்டு விடுவீர்கள். பாரதிய ஜனதா கட்சியாகட்டும், இந்துத்துவ சக்திகளாகட்டும், எங்கள் திராவிட பூமியில், இந்த புண்ணிய பூமியில் மாவீரர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக வேலோடும் வாளோடும் ஓங்கி உயர்ந்து நின்ற இந்த பூமியிலே வந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பிடி தியாகராயர், நடேசனார், டி.எம். நாயனார் போட்ட பதிவில் கீழ் அண்ணாவினுடைய வழித்தோன்றலாக இந்த இயக்கத்தை கட்டி காத்து இதே சைதாப்பேட்டையிலேதான் அவருடைய உயிருக்கு ஆபத்து வந்தது. ஒரு ஏழை குடும்பம் அவரை காப்பாற்றி அனுப்பியது. அந்த குடும்பம் நன்றாக தழைக்க வேண்டும். ஒரு தலைமுறையை காப்பாற்றினார்கள். அப்படிப்பட்ட அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களின் அருமை மகன் இன்றைக்கு இந்தியாவை வியக்கின்ற வகையிலே அவர் இந்த கட்சியை, ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். உலகம் பூராவிலும் பரவி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, நீங்கள் 50ஐ தாண்டி விட்டீர்கள், 60ஐயும் தாண்டி விட்டீர்கள், 70ஐயும் கூட நீங்கள் தாண்டக்கூடும். ஆனால் உங்கள் வயதிற்கு நீங்கள் பல பொறுப்புகளை வகித்ததற்கு இப்படி தமிழ்நாட்டிலே வந்து பேசுவதுதான் நாகரிகமா? உங்கள் பேச்சையும் ஒரு பக்கத்திலே போட்டு கேட்போம், தளபதி ஸ்டாலினுடைய பேச்சை ஒரு பக்கத்திலே போட்டு கேட்போம். யார் நாகரிகமாக பேசுகிறார்கள், யார் பண்பாட்டோடு பேசுகிறார்கள்? இனிமேல் வந்து நீங்கள் அரசியலிலே மீண்டும் தலை தூக்க வேண்டுமானால் அவரிடம் வந்து ரகசியமாக டியூஷன் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.